கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச ஒரு டாபிக் வந்து உலகமே பேசிட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் ராம் ஜென்ம பூமியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். அந்த இடத்துக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவங்களோட உயிரை வந்து விட்டுருக்காங்க. ஹிந்துல இருக்கிறவங்களும் சரி, முஸ்லீம்ல இருக்கிற நண்பர்களும் சரி, எல்லாருமே வந்து அந்த இடத்துக்காக உயிரையும் விட்டுருக்காங்க. பல என்கவுண்டர்ஸும் அந்த இடத்துக்காக நடக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்டாக்கிங் த்ரெட்டும் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லயே என்ன ரூல் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் அண்ட் எல்லாத்துக்கும் மேல கோவிலுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் அண்ட் இன்னும் இம்பார்ட்டண்டா அங்க இருக்கிற ராமருடைய சிலையில ஒரு பிரபை இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். அது ஒரு ஸ்கல்ப்சர் என்னென்ன அப்படிங்கறதையும் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல வாங்க டாபிக் உள்ள போகலாம். பாப்ரி மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மஸ்ஜித். இந்த மசூதி தான் 16வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு மசூதி. அதாவது இப்போ கரண்ட்லி ராம் ஜென்மபூமியோட ராமர் கோவில் இருக்கிற அந்த இடத்துல அந்த மஸ்ஜித் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த மஸ்ஜித் என்ன பண்றாங்க, மஸ்ஜித் இருந்ததுதான் ஓகேங்களா. பட் நிறைய பேரோட கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி இங்க ராமர் கோவில் இருந்தது, அதை இடிச்சுட்டு தான் மசூதி கட்டினாங்க. பாபர் அவர் வந்து அட்டாக் பண்ணாங்க, நிறைய டெம்பிள்ஸ் அவர் வந்து அட்டாக் பண்ண டைம்ல அங்க இருந்த ராமர் கோயிலும் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ அங்க இருக்கிற ராமருடைய சிலையும் சீதையுடைய சிலையும் வந்து ஒரு மசூதிக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியும் வந்து நம்மளால வந்து படிக்க முடியுது. அட்டாக் பண்றாங்க, அந்த அட்டாக்காக அங்க இருந்த ராமருடைய சிலையும் சீதையுடைய சிலையும் வந்து ஒரு மசூதியில வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 16th செஞ்சுரியில ஒரு மிகப்பெரிய அட்டாக் எல்லாம் வருது. 16th செஞ்சுரிக்கு அப்புறம் என்ன ஆகுது, பாப்ரி மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதி அங்க வந்து ஒரு பெரிய மசூதி அங்க வந்து எழுப்புறாங்க. கிட்டத்தட்ட 1949லயே இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ராமர் அப்படிங்கிறவர் வந்து 7th அவதார் ஆஃப் மகாவிஷ்ணு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் வயலன்ஸ் எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1853லயே ஓகேங்களா. 1853லயே ஒரு ரிலீஜியஸ் வயலன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இது வந்து ராமரோட கோவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், இல்ல இங்க மசூதி தான் இருக்கு, மசூதி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிச்சுக்காத முறையா ஒரு மிகப்பெரிய வயலன்ஸும் வந்து அந்த டைம்ல அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்துக்கள் வந்து எந்த ஒரு ரிச்சுவல்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1858ல ஒரு ப்ரொஹிபிஷன் வந்து எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் 1949ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது அங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, சிஆர்பிசி அந்த செக்ஷன் 145 படி அந்த பிளேஸ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஹிந்துஸ் அங்க வழிபாடு செய்யறதுக்கு அலோவும் பண்றாங்க, முஸ்லிம்ஸ் வந்து அங்க அலோவ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்க அந்த டைம்ல வந்து நடக்குது. சோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா 1980ல சன் பரிவார் அப்படிங்கிற ஹிந்துக்களுடைய கம்யூனிட்டி ஒன்று ஓகேங்களா. சோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரேலி ஒன்று, ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும், இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ராமருடைய கோவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள், ஒரு மிகப்பெரிய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்றாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கிட்ட 1992ல இறந்து போறாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரத்துல 2000 பேர் இறந்து போறாங்க. அந்த டைம்ல அங்க இருந்து அந்த மசூதி வந்து இடிக்கப்படுது. அதாவது 7/12/1992ல அங்க இருக்கிற மசூதி டெமாலிஷன் ஆகப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த டைம்ல அதோடைய விளைவா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு 30 ஹிந்து கோவில வந்து அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்த அப்புறம் 1992ல நடக்குது. அதுக்கு அடுத்து ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 2005ல ஒரு 5 பேரு அந்த இடத்தை, விச் மீன்ஸ் அந்த டெமாலிஷன் பண்ணப்பட்ட இடத்தை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல என்கவுண்டரும் ஆகுது. அந்த என்கவுண்டர்ல அந்த 5 பேரும் இறந்தே போறாங்க. அதுக்கப்புறம் தான் கேஸ் வந்து ரொம்பவே சிவியரா போகுது. கேஸ்ல வந்து ராம் மந்திர் கோவில் கட்டுறதுக்கு 2.78 or 2.77 ஏக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து முஸ்லிம்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டு நீங்களும் மசூதி கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஓகே ஃபைன். நவ் கரண்ட்லி த கரண்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லார்ஜஸ்ட் டெம்பிள்ஸ்ல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெம்பிள்ஸ்ல ஒரு டெம்பிளா இன்னைக்கு அந்த ராம் மந்திர் இருக்கு. அந்த ராம் மந்திரோட ஸ்கொயர் ஃபீட் என்ன பாத்தீங்கன்னா 28,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கோவிலை கட்டுறாங்க. அந்த கோவிலோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 1800 கோடி.
போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிடுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் கோவிட் டைம் டெம்பரரியா ஸ்டாப்பும் பண்றாங்க. அதுக்கு அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு அயனும் யூஸ் பண்ணாம ஸ்டீலும் யூஸ் பண்ணாம கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் கல்களாலையும் காப்பராலையும் ஒயிட் சிமெண்டாலையுமே கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கறதையும் அவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் ஸ்பெஷல் பிரிக்ஸ் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதின ஸ்பெஷல் பிரிக்ஸையும் வந்து இந்த கோவிலுக்காக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. அண்ட் அந்த கோவில்ல வந்து ராமருடைய ஸ்டோரியும் வந்து போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க. அவ்வளவு பெரிய கோவிலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல அந்த ட்ரஸ்ட் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் வந்து மென்ஷன் பண்றாரு, இங்க வந்து ஒரு 1400 கோடி கிட்ட ஸ்கேம் நடந்தது அப்படிங்கிறாங்க. பட் அந்த அபிஷியல்ஸ் வந்து இல்ல அதெல்லாம் நடக்கல அப்படின்ட்டு அவங்க அதை வந்து அப்ஜெக்டும் பண்றாங்க. அண்ட் ஓகே, இப்போ அந்த ராமருடைய சிலை, அந்த ராமர் சிலையில பின்னாடி இருக்கிற அந்த பிரபை, ஓகேங்களா, ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே வந்து ராமர் சிலை இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த பிரபையில என்னென்ன சிலைகள் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்றது, ராமருக்கு ரைட் சைடு கீழே இருந்து வருவோம், ஓகேங்களா. கீழே பாத்தீங்கன்னா ஹனுமான், அப்புறம் மச்சாவதாரம், அப்புறம் இந்த தசாவதாரங்கள் சொல்லுவாங்க, மச்சாவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்மர் அவதாரம், அப்புறம் வந்து வாமனன் அவதாரம், பிரம்மர் அவதாரம், பிரணவம், அப்புறம் தாமரை, அப்புறம் வந்து சக்கரம், நடுவுல வந்து வாசுதேவர், அப்புறம் சங்கு, கதை, ஸ்வதிகம், ருத்ரம், பரசுராமன், ஸ்ரீராமன், கண்ணன், புத்தன், கல்கி, அண்ட் லாஸ்ட்ல கீழே வந்து கருடர். ஸோ இத்தனை கடவுள்களுடைய சிலையை அந்த பின்னாடி பிரபையில வச்சு நடுவில் வந்து அந்த குழந்தை ராமரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இவ்வளவு பெரிய கோவில், இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி, இவ்வளவு பெரிய சக்சஸா இந்துக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல மார்ச்சுக்கு அப்புறம் ஐ திங்க் ஏப்ரல் ஆர் மேல கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு புதிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மசூதி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லிம்களுடைய மசூதி ஏப்ரல் டு மேல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோவிலை முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஸோ இன்னைக்கு இதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ யாரா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.